letters, அப்புறம் words, group of words, line, sentence, group of sentence, paragraph, chapter. இந்த ஃப்ளூயன்சி இல்லைன்னா முதல்ல ஒரு லாங்குவேஜ் டீச்சரை பிடிங்க, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு புது லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி கற்றுக்கிற மாதிரி இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலைன்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். உங்கள் வீட்டில் 7th 8th 9th 10th இது போன்ற வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்களன்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு சின்ன டெஸ்ட் நீங்கள் வைக்க போகிறீங்க. உங்கள் குழந்தை 7th படிக்கிறாரா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், 7th படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டெக்ஸ்ட் புக்கை கொண்டு வர சொல்லுங்கள். அது இங்கிலீஷும் இருக்கணும், தமிழும் இருக்கணும். படிக்க சொல்லுங்கள். அது தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், சோஷியல் சயின்ஸ் என்ன வேணால் இருக்கலாம். இட் ஷுட் பி a டெக்ஸ்ட் புக். அந்த டெக்ஸ்ட் புக்கு கொடுத்து படிக்க சொல்லுங்கள், சத்தம் போட்டு படிக்க சொல்லுங்கள். இப்போ 7th ஸ்டூடெண்ட்டு 7th புக்கு கொடுக்குறீங்க இல்லையா, படிக்கிறாருன்னு பாரு, படித்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி படிக்க முடியல, ஃப்ளூயன்சி இல்லை அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு 6th ஸ்டாண்டர்ட் புக்கு கொண்டு வந்து ஒரு வகுப்பு கீழே படிக்க சொல்லுங்கள். ஃப்ளூயண்ட்டாக படிக்கணும். எப்படி ஃப்ளூயண்ட்டாக படிக்கணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஒரு பேப்பர் என்கிட்ட இருக்குது. உங்களுடைய இன்றைய தினத்தை எப்படி கழிப்பது என்று திட்டம் போட்டு விட்டீர்கள். இன்று செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் பட்டியலும் போட்டுவிட்டு உங்கள் முன் வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயன்ஸோடு படிக்கணும். இது அன்னோன் பேஜ், நோன் புக்கையே படிக்க சொல்லுங்கன்றேன். ஸோ 7th புக்கை கொடுக்குறீங்க, படிச்சிட்டாருன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. படிக்க முடியலையா 6th புக்கை கொடுங்க, படிக்கிறாரான்னு பாருங்கள். அதுவும் படிக்கலையா எடுத்து வச்சுருங்க, 5th ஸ்டாண்டர்ட் புக்கை கொடுங்க, 2 classes லோவர். அதுவும் படிக்கலையா 4th ஸ்டாண்டர்ட் புக்கை கொடுங்க. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்கன்னா யூ வில் பி ஷாக்ட். அடிப்படையாக நான் சொல்கிறேன், படிக்கிற ஃப்ளூயன்சி வேணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கோச்சிங் கிளாஸுக்கு அனுப்பிச்சாலும் நோ குட். ஆஃப்டர் ஆல் எக்ஸாமினா என்ன, ஒரு பாடத்தை படிக்கணும் முதல்ல, அப்புறம் புரிஞ்சுக்கிடணும், அதுக்கப்புறம் மனசில் ஏற்றுக்கிடணும், அதுக்கப்புறம் ரீகால் பண்ணணும், அதுக்கப்புறம் எழுதணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் 7th படிக்கிறாங்களா, அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை எழுத சொல்லுங்கள். நான் ஏது திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா எழுதுறதே மறந்து போச்சு பசங்களுக்கு. லெட்டர்ஸ், அப்புறம் வேர்ட்ஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், லைன், சென்டென்ஸ், குரூப் ஆஃப் சென்டென்ஸ், பேராகிராஃப், சாப்டர். இந்த ஃப்ளூயன்சி இல்லைன்னா முதல்ல ஒரு லாங்குவேஜ் டீச்சரை பிடிங்க, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு புது லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி கற்றுக்கிற மாதிரி இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலைன்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஸ்கோர் தி பெஸ்ட் மார்க் இன் தி 10th and 12th ஸ்டாண்டர்ட். இந்த எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு ஐ வில் பி ஹாப்பி டு see யுவர் ஃபீட்பேக் இந்த கமெண்ட் காலத்தில். இதை உடனே பண்ணுங்கள். இந்த பதிவு மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா உடனே ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ. எங்களுடைய அடுத்த எபிசோடில் நாங்கள் கவர் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.